விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற உடனே இவர் கூட சேர்ந்து இவருடைய அமைச்சரவை இவங்களும் பதவியேற்றாங்க. அதில் வெங்கட்ராமன் அப்படின்ற ஒருத்தர் தான் பள்ளி கல்வித்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இவர் அமைச்சராக பதவியேற்றார். இவர் பதவியேற்ற உடனே விசிகா அவங்களில் எக்ஸ் எம்எல்ஏவாக இருக்கிற ஆலூர் ஷானவாஸ் அப்படின்ற ஒருத்தர் இவர் போட்ட ஒரு ட்வீட்டு இவங்களுக்கு உடனே கடுப்பாயிருச்சு. இந்த வெங்கட்ராமன் ஒரு பிராமணர், ஓகே, ஒரு பிராமணர் எப்படி கல்வித்துறை அமைச்சராக மாற முடியும் அப்படின்னு அந்த கடுப்பில் இவர் போட்ட ஒரு போஸ்ட். கடந்த திமுக ஆட்சியில் கோவிச்செழியன், அன்பில் மகேஷ் ஆகியோரிடம் கல்வித்துறை இருந்தது. கல்வி மறுக்கப்பட்ட சமூக பின்னணியில் இருந்து சமூக நீதி அடிப்படையில் மேலெழுந்து வந்தவர்களின் கைகளில் அத்துறை இருப்பதே நன்று. தாவேகா அமைச்சரவையிலும் அந்நிலை தொடர வேண்டும். அது எப்படி ஒரு பிராமணருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கலாம்? கல்வி அப்படின்றது இங்கே மறுக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே. இங்கே எங்களை படிக்க விடலைல்ல, யார் படிக்க விடாமல் பண்ணால் பிராமின்ஸ் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த நம்பிக்கையின்படி இவங்களுடைய இந்த ஆர்குமெண்ட் படி நீங்கள் எப்படி ஒரு பிராமினை நீங்கள் உள்ளே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க இமீடியேட்டாக, இது எப்போது 9th அன்னைக்கு 9ஆம் தேதி பதவி ஏற்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலேயே இங்கே போஸ்ட் போட்டாச்சு. என்ன பிரச்சனைனா இதில் இவர் யாரை சொல்கிறாருன்னு பாருங்கள். அன்பில் மகேஷ் கையில் இருந்துச்சான். சரிங்க, அன்பில் மகேஷ் யார் அப்படின்னா அன்பில் மகேஷனுடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம், அவர் திமுகவில் தான் இருந்தார். இவங்களுடைய அப்பா அன்பில் பொய்யாமொழி, இவர் 2 வாட்டி எம்எல்ஏவாக இருந்தார். அடுத்து இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. 3 தலைமுறைகளாக தாத்தா, அப்பா, இப்போ பையன், இந்த 3 பேருமே திமுகவினுடைய கருணாநிதி குடும்பத்துக்கு இவங்கெல்லாம் க்ளோஸ். தாத்தா இருந்தார், அப்பா இருந்தார், இப்போ பிள்ளை இருக்கார். வாரிசு அரசியல் முறைப்படி எந்த ஒரு திறமையும் இல்லாமல் தாத்தா திமுகவில் வேலை பார்த்தாரு, அதனால் அப்பாவுக்கு சீட்டு, அப்பா திமுகவில் வேலை பார்த்தாரு, அதனால் பிள்ளைக்கு சீட்டு, இப்படின்னு சொல்லி இப்படி பண்ணலாமா? இவங்க இப்படி இருக்கலாமா? இவங்க தலைமுறையாக இவங்க அரசியலில் வரலாமா? ஆனால் ஒருத்தர் தன்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாக இவர் எம்காம் அண்ட் எம்பிஏ படிச்சிருக்காரு. வெங்கட்ராமன் படித்து ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சியில் இன்றைக்கி ஒரு ட்ரெஷரர் இந்த பொறுப்புக்கு வந்து அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சு அந்த வேலையின் மூலமாக அரசியலில் 70,000 ஓட் வித்தியாசத்தில் இவங்கள யார் சிட்டிங் எம்எல்ஏவை தோற்கடிச்சு, திமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏ தா வேலு அவர் பேர், இவருடைய வீட்டில் தான் தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னால் காசு எடுத்தாங்க. யார்? இந்த தேர்தல் பணிக்குழு காசு பிடிச்சாங்க. அப்போ இவ்வளோ காசு வச்சுருந்தீங்க, இவ்வளோ பணம் கொடுக்க நீங்கள் வச்சுருந்தீங்க. ஓகே, தா வேலுவினுடைய அசிஸ்டன்ட் அவர் வீட்டில் இவங்க காசு எடுத்தாங்க. இதெல்லாம் நியூஸில் வந்துச்சு. இத்தனைக்கப்புறமும் பணம் கொடுத்து எல்லாம் செஞ்சதுக்கப்புறமும் ஒருத்தர் தன்னுடைய சொந்த திறமையின் மூலமாக படித்தவர் இன்றைக்கி ஒரு கல்வித்துறைக்கு வந்தால் இவங்களுக்கு வயிறு கொழுந்து விட்டு எரியுது. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிராமணர்கள் எங்களை படிக்க விடலை, அதனால் இன்றைக்கி கல்வி அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் அவங்க கையில் போகக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல. இதுக்கு இவங்க சொல்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு பேர் என்ன? ரெவெஞ்ச். இதுக்கு பேர் ரெவெஞ்ச். ஒரு காலத்தில் நீ மேலே இருந்தல்ல, இன்றைக்கி எப்படி நீங்கள் மேலே வரலாம்? ஒரு காலத்தில் நீ என்ன அமுக்கி வச்சல, இன்றைக்கி நீ அமுங்கி கடை அப்படின்னு சொல்கிற ஒரு ரெவெஞ்ச் தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. கேட்டால் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை விஜய் இன்றைக்கி எடுத்திருக்கார். இவருடைய பதவியேற்பு விழாவில் இவர் பேசுகிறார். செக்யுலர் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தையை விஜய் பயன்படுத்துகிறாரு. இது மிக மோசமான ஒரு போக்கு. அந்த வார்த்தைக்கு இவருக்கு அர்த்தம் தெரியுமான்னு எனக்கு தெரியல விஜய்க்கு. ஆனால் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா பழிவாங்கு. அன்னைக்கு இவன் உன்னை ஒடுக்குனால நீ இன்னைக்கு இவனை திருப்பி ஒடுக்கு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பழிவாங்கல் தான் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. இவங்க இதை வெறும் வார்த்தையை மட்டும் பேசலை, இவங்க இதை செஞ்சு காட்ட நினைக்கிறாங்க. ஒருவேளை இவங்ககிட்ட ஆட்சி போச்சுன்னா இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. பிராமின்ஸை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிராமின்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் தான், இது அனைவருக்கும் பொருந்தும். யாரெல்லாம் ஒரு காலத்தில் மேலே இருந்தாங்களோ இவங்களுடைய திறமை மூலமாக, இவங்களுடைய கல்வி மூலமாக இன்னைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு நாங்கள் மேலே இல்லைல்ல, இன்னைக்கு நீ ஏன் மேலே வர, எங்களுக்கு இது எங்களுக்கான காலம், நான் ஒன்றை ஒடுக்குவேன் அப்படின்னு சொல்கிற ரிவர்ஸ் ரேசிசம் இல்லைனா ரிவர்ஸ் காஸ்டிசம், இதுக்கு பேர் அதான். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, வெளியே ஒரு சுகர் கோட்டிங் பண்ணி சோசியல் ஜஸ்டிஸ். இந்த விஷயத்தை பற்றி ஃப்ரெட்ரிக் நீச்சே அப்படின்ற எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சேனலில் நிறைய முறை நீச்சேவை நான் மேற்கோள் காட்டியிருப்பேன். என்னுடைய குரு அவர் ஒரு நாத்திகர் தான், ஆனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் எழுதின எல்லா புத்தகங்களுமே ஒரு ஃபிலாசபிக்கல் மாஸ்டர் பீசஸ். இந்த விஷயம் பற்றி சமூக நீதினு இவங்க சொல்கிறாங்களே, இதனுடைய உண்மை தன்மை என்ன, இவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த
150 வருஷத்துக்கு முன்னாலேயே அவருடைய அந்த ஜீனியாலஜி ஆஃப் மாரல்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தில் அவர் எழுதி வச்சிருப்பாரு. அவருடைய ஒர்க்கினுடைய கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி தவறுன்னு இங்கே எதுவுமே இல்லை, வீக் பீப்புள் அண்ட் ஸ்ட்ராங் பீப்புள். அவர் விரும்பிய ஒரு சமூகம் என்னன்னா, என்னை ஒடுக்கிட்டான், இவன் என்ன நசுக்கிட்டான், இவன் என்ன வாழ விடலைன்னு சொல்லி நீ பேசாமல் நீ மேலெழுந்து வா, உன்னுடைய திறமையை நீ பயன்படுத்து, நீ புலம்பிகிட்டு இருக்காத, நான் ஏன் மேலே வரல, இவன் தான் காரணம்னு சொல்லி அடுத்தவன் மேலே நீ பழி போடாத. இப்படி தான் இவருடைய சிஸ்டம் ஒர்க் ஆகும், இவருடைய ஃப்ரேம் ஒர்க். இவர் விரும்புகிற சமூகம் இப்படி தான் இருக்கணும்னு இவர் சொல்கிறார். இவருடைய ஆன் தி ஜீனியாலஜி ஆஃப் மொராலிட்டி அப்படின்ற மிக முக்கியமான ஒரு புத்தகம். அந்த புக்கில் இருந்து நான் ஒரு சில வரிகள் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். Those who from the start are the unfortunate, the downtrodden, the broken. These are the ones, the weakest, who most undermine life amongst men. ஆரம்பத்தில் இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்காதவங்க, வாழ்க்கையில் தோற்று போனவங்க, வாழ்க்கையில் உடஞ்சி போனவங்க, இந்த சமூகத்தால் ஒடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்கிற இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இன் அதர் வேர்ட்ஸ் வீக்கஸ்ட் அப்படின்னு இவர் சொல்கிறார். இந்த வீக் பீப்புள் தான், இவங்க தான் வாழ்க்கையினுடைய வேல்யூவை அண்டர்மைன் பண்ணுறாங்க, இதை குறைக்கிறாங்க, இதனுடைய வீரியத்தை, இதனுடைய முழு தன்மையை இவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, who introduce the deadliest poison and skepticism into our trust in life, in man, in ourselves. இவங்க தான் வாழ்க்கையின் மீது உள்ள இந்த நம்பிக்கை, என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன், இந்த வாழ்க்கை எனக்கானது, இந்த வாழ்க்கையில் நானும் வெல்வேன் அப்படின்ற இந்த நம்பிக்கையை உடைச்சி இதுக்குள்ள ஒரு டெட்லியஸ்ட் பாய்சன், ஒரு விஷத்தை உருவாக்குறது யாருன்னா இவங்க தான். இஃப் ஒன்லி ஐ வேர் சம் அதர் பர்சன். இவங்க சொல்லுவாங்களாம், இவனை மாதிரி நான் இல்லையே, இவன் பிராமணன், இவனுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு, இவன் படிச்சிருக்கான், இவன் திறமையை பயன்படுத்தி இவன் மேலே வந்துட்டான், ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பு இல்லையே, நான் படிக்கலையே அப்படின்ற அந்த ஒரு பொறாமை, அந்த இடத்துல நான் இல்லையே அப்படின்ற இந்த ஒரு எண்ணம் என்ன ஆகும்னா, ஐ ஆம் ஹூ ஐ ஆம், நான் இப்படி தான் இருக்கேன், என்னால் மேலே வர முடியல, ஹவு குட் ஐ கெட் அவே ஃப்ரம் மை செல்ஃப். இந்த ஒரு தாட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை என்ன ஆகும்னா, இன் சச் அ சாயில் ஆஃப் செல்ஃப் கண்டெம்ப்ட், இந்த ஒரு சுய வெறுப்பு, சுய பரிதாபம், இந்த ஃபீலிங் வளர்ந்து என்ன ஆகும்னா, சச் அ வெரிட்டபிள் ஸ்வாம்ப், இது ஒரு ஸ்வாம்ப் மாதிரி உங்களை உள்ளே இழுக்கக்கூடிய ஒரு புதை குழி. எதுனா இந்த ஒரு ஃபீலிங். இங்கே தான் எவ்ரி கைண்ட் ஆஃப் வீட் அண்ட் பாய்சனஸ் பிளான்ட் க்ரோஸ். இந்த கலை, இந்த ஒரு எண்ணம், என்னால் முடியலை, அவன் ஜெயிச்சிட்டான் ஆனால் என்னால் முடியலை அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை மூலமாக தான் வளரும். இது அடுத்து எங்கே போய் முடியும் அப்படின்னா, ஹியர் த வார்ம்ஸ் ஆஃப் ரெவெஞ்ச் அண்ட் ரான்கோர் டீம் ஆல் அரவுண்ட். ஹியர் த வெப் ஆஃப் தி மோஸ்ட் விக்கெட் கான்ஸ்பிரசி இஸ் கண்டினியூலி பீயிங் ஸ்பன். அது என்ன கான்ஸ்பிரசி அப்படின்னா, த கான்ஸ்பிரசி ஆஃப் தோஸ் ஹூ சஃபர் அகைன்ஸ்ட் தோஸ் ஹூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் விக்டோரியஸ். வாழ்க்கையில் ஜெயிச்சவனுக்கு எதிராக இவங்களுக்கு ஒரு தாட் ஒன்று வரும். யாருக்குன்னா தோத்து போனவங்களுக்கு. ஹியர் த சைட் ஆஃப் தி விக்டோரியஸ் மேன் இஸ் ஹேட்டட். ஒருத்தன் ஜெயிக்கிறானா இவனை பார்த்து இவங்களுக்கு அப்படியே ஒரு எரிச்சல் வரும். இங்கே தான் வெறுப்பு உருவாகும். இந்த வெறுப்பு என்னவா மாறும் அப்படின்னா, amongst them, இந்த கூட்டத்துக்குள்ள we find plenty of vengeance seekers disguised as judges, with the word justice continually in their mouth like poisonous spittle, pursuing their lips and always at ready to spit at anybody who doesn't look discontented and who cheerfully goes his own way. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கானோ இவனை பார்த்து இவங்களுக்கு வயிற்றெரிச்சல் உருவாகும். இவங்களுடைய வாயில் எப்பவுமே ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு கிரட்ஜ் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு கசப்பு உணர்வு இருக்கும். இவன் எப்படி ஜெயிச்சிட்டான் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம ஊரில் சமூக நீதினு இவங்க பேசுகிறாங்கல்ல, இதெல்லாம் என்னென்னா, இவன் ஜெயிச்சிட்டான், நான் தோத்துட்டேன், இவன் காலை பிடிச்சி வாரி விடலாம், இவன் மேலே போயிட்டான், நான் கீழே இருக்கேன், அப்போ நீயும் என்ன பண்ண, என் இடத்துக்கு வந்துரு, நான் மேலே போக முடியல, நான் இங்கே இருக்கேன், நீ இங்கே இருக்க, அப்போ என்ன பண்ணலாம், நான் இவன் மேலே போகிறத விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான், இவரை இங்கே கீழே பிடிச்சி இழுத்துட்டு வரான். இதுக்கு பேர் தான் இவங்களுடைய மொழியில் ஈக்குவாலிட்டி. உண்மையான ஈக்குவாலிட்டினா என்னென்னா, இவன் இங்கே இருக்கான், நான் இங்கே போகணும், இவனை இங்கே போக வைக்கிறதுக்கான வழிகளை இவன் தேடணும், இல்லை அரசு இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அரசு என்ன பண்ணுறாங்க, அரசு சரி, இங்கே உள்ள அரசியல் எப்படின்னா, இவன் இங்கே இருக்கான், இவனை பிடிச்சி இங்கே கீழே கொண்டு வா, இப்போ என்னாகும், இவனும் சமம் இவனும் சமம். இதுக்கு பேர் தான் ஈக்குவாலிட்டியா? இதான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படி நீங்கள் மேலே போகலாம், இது எப்படி ஒரு பிராமணருடைய கல்வி அமைச்சராக மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு வெறி இவங்களுக்கு உள்ளே இருக்குது. அப்போ இவங்க எதிர்பார்க்குற அந்த கல்வி, பிராமின்ஸ் வேண்டாம், சரி அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுடைய கல்வி முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, போன ஆட்சியில் 21 ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே லியோனி திமுகவினுடைய மேடைகளில் அடுக்கு மொழியில் பேசி
அழகாக பேசுவார். ஆனால் எங்களுடைய தானை தலைவன் டாக்டர் கலைஞர் அப்படி தான் ஆரம்பிப்பார். அப்போ ஒரு முழுக்க முழுக்க ஒரு திமுக பக்தர். இந்த திமுக பக்தரை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டாலினுடைய அரசாங்கம் தமிழ்நாடு பாடநூல் கழகம், தமிழ்நாட்டினுடைய குழந்தைங்களுக்கான அரசு பள்ளிகளில் சமச்சீர் கல்வி அப்படின்ற பெயரில் குழந்தைகளுக்கான கல்வியை அமைத்து அந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி அதை பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதனுடைய சேர்மனாக இவர் லியோனியை போட்டாங்க. இதில் அட்வைசரி கமிட்டியினுடைய மெம்பராக இருந்தவர் யாருன்னா சுபவீர பாண்டியன். இந்த 2 பேரும் முரட்டு உடன்பிறப்புகள், முரட்டு ஊபிஸ். இந்த 2 ஊபிஸை கொண்டு வந்து உள்ளே வச்சாங்க. குழந்தைகளுக்கான பாடத்திட்டத்தை உருவாக்குற இடத்துல இவங்க இருந்தாங்க. அப்போ இவங்க என்ன மாதிரிலாம் உருவாக்குனாங்க நம்ம பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக உருவாக்கியிருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்டில் தமிழ் பாடத்தில் பன்முக கலைஞர் அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடம் ஒன்று உண்டு. இதனுடைய பாட புத்தகத்தில் பன்முக கலைஞர்னா யார்? எல்லாமே இவர் தான். இவர் பாடுவார், கவிதை எழுதுவார், வசனம் எழுதுவார், திரைக்கதை எழுதுவார். யார்? நம்ம கருணாநிதி. ரொம்ப ரொம்ப புகழ்ந்து ஒரு பாடம் ஒன்று வச்சுருப்பாங்க பள்ளி பாட புத்தகத்தில். படிக்கலாமா? பன்முக கலைஞர். இளமை பருவத்திலேயே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞரை ஈர்த்தன. தந்தை பெரியார் அப்படின்ற வார்த்தை இவங்க அடைமொழியாக கொடுத்த ஒரு வார்த்தை. தந்தையும் அடைமொழி, பெரியாரும் அடைமொழி. ஈவே ராமசாமி அப்படின்ற ஒரு நபருக்கு இவங்க கொடுத்த அடைமொழி. அடைமொழியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஈவே ராமசாமி உங்களுக்கு தந்தையாக இருக்கலாம், இவர் உங்களுக்கு பெரியாராக இருக்கலாம். ஆனால் பொதுமக்களுக்கு, குழந்தைகளுக்கு இது இவங்க முடிவு பண்ணோம். இவர் தந்தையா, தந்தை என அழைக்கப்படுவதற்கான அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா? இவர் பெரியார் தானா? உண்மையாகவே இவர் பெரியார் என்று அழைக்கப்படும்படியாக இவர் என்ன செஞ்சார் அப்படின்ற விஷயத்த பிள்ளைகள் படித்து வளர்ந்து இவங்க முடிவு பண்ணோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, தந்தை பெரியார் அப்படின்ற ஒரு அடைமொழியை இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு. இதுவே ஃபஸ்ட்டு தப்பு. அடுத்து கீழே வாங்க. வெறும் அடுக்குமொழி வசனங்களால் மட்டுமே கலைஞருக்கு இந்த பெயரெல்லாம் கிடைக்கல. அவரது வசனங்கள் கேட்பவருக்கு மொழி இன்பத்தை கூட்டுபவை, முற்போக்கு சிந்தனைகளை ஊட்டுபவை. இதில் இவங்க பயன்படுத்துகிற இந்த மொழியை கொஞ்சம் கவனிங்க. டிஸ்பேஷனேட் லாங்குவேஜ்னு ஒன்று உண்டு. நீங்கள் ஒருத்தரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஹேகியோகிராஃபின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதே நான் பேசியிருப்பேன். என்னன்னா, பயோகிராஃபி வேறு, ஹேகியோகிராஃபின்றது வேறு. பயோகிராஃபினா ஒருத்தருடைய வாழ்க்கையை எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை அப்படியே மக்கள் முன்னால் காட்டணும். அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே ஈக்குவலாக அப்படியே காமிக்கணும். அதான் பயோகிராஃபி. ஹேகியோகிராஃபின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்னென்னா, புகழ் மாலை, ஐயோ இவர் அப்படி, இவர் இப்படி. இது பயோகிராஃபியே கிடையாது. இந்த புக் பாருங்களேன். இதில் கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாறு, இந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த பன்னீர்செல்வம் அப்படின்றவர் சன் நியூஸில் ஒர்க் பண்ணவர், சன் டிவியினுடைய அங்கே ஒர்க் பண்ண ஒரு தலைமை ஆசிரியர். இவர் எழுதின ஒரு புக்கு. அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. இந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணாநிதி தவறே செஞ்சுருக்க மாட்டார், தப்பே பண்ணாத. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா நம்மளுடைய உலக உத்தமர் யார்? கருணாநிதி. அப்படி தான் போட்டிருப்பாங்க. இதே மொழி இங்கே இருக்குது. பிள்ளைங்களுடைய பாடத்தில் இவர் பகுத்தறிவாளர். இப்படி ஒரு கருத்துக்களை நீங்கள் பேசுனீங்கன்னா இதுக்கு பேர் பயோகிராஃபி கிடையாது, இதுக்கு பேர் கருத்து திணிப்பு. அதையும் தாண்டி இது ஒரு ப்ரொபகேண்டா. முதல்ல கலைஞர் அப்படின்ற வார்த்தை நீங்கள் கொடுத்த வார்த்தை, இந்த கட்சிக்காரங்க கொடுத்த வார்த்தை. அப்போ இதில் என்ன பிரச்சனைனா, அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய காலத்தில், இவங்க வாழ்கிற காலத்தில் இவங்களை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் எழுதுனீங்கன்னா இல்லை நீங்கள் பேசுனீங்கன்னா அது தவறு. ஏன்னா காலம் சொல்லணும், காலம் தான் உங்களை தீர்மானிக்கும் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி. இவங்க எப்படின்னா, இவங்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, ஈவே ராமசாமி இவர் வாழும்போதே இவருக்கு சிலையை வச்சு அந்த சிலையை இவரே திறந்து வச்சார். இவங்க சிலையை இவங்களே திறந்துப்பாங்க. அந்த மாதிரி குரூப் தான் இந்த குரூப்பு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை பற்றி இவங்களே பெருமையாக எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இவங்க இதை பாடமாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படியே 9th வாங்க. 9th ஸ்டாண்டர்டில் தமிழ் பாடத்தில் இதே மாதிரி தான். இங்கே கலைஞர்னா இங்கே பெரியார், பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்னு இங்கே ஒரு பாடத்தை வச்சாச்சு. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா வைரமுத்து. கீழே வைரமுத்து தான் நம்ம ஊரில் ஞானபீடம் விருது வாங்கிய ஒரு மகா கலைஞன், அப்படி தானே? அவருடைய கவிதை அதை கீழே வச்சுட்டு மேலே ஈவேரா, பெரியாரின் சிந்தனைகள். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கையில் கல்வி போச்சுன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. இவங்க எப்படி பரப்புரை பண்ணுவாங்கன்னா, தமிழ் மக்கள் வாழ ஆரம்பித்தது காரணமே இவங்க தான், இவங்க இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு கதையை இவங்க சொல்லுவாங்க. இந்த கதையை சின்ன பிள்ளைங்க 9th 10th படிக்கிற பசங்கிட்ட போயிட்டு இதில் ஃபஸ்ட்டு இவங்களுடைய ஆட்களை இவங்க உட்கார வச்சு அவங்க மூலமாக இந்த கதையை இவங்க பிள்ளைங்கிட்ட உள்ள அப்படி ஏற்றி விட்றாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரொபகேண்டா. இதுக்கு பேர் தான் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ப்ரொபகேண்டா. அரசாங்கம் இவங்களுடைய அரசியலுக்காக, இவங்களுடைய அரசியல்
அந்த முன்னெடுப்புக்காக இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை இவங்க எங்கே ஸ்டடி பண்ணுறதுக்காக இவங்க யாரை பயன்படுத்துகிறாங்கன்னா குழந்தைகளை பயன்படுத்துகிறாங்க. தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு 1000 தலைவர்கள் இருக்காங்க. எனக்கு சீமான் அண்ணன்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் நம்மளை வாழ வைத்த, நமக்கு அறிவு கொடுத்த, இந்த சமூகத்தை கொஞ்சமாவது முன்னேற்றணும் அப்படின்னு நினச்ச, அதை நம்பி அதை முன்னெடுத்து சென்ற தலைவர்கள்லாம் இவர் கனம் பண்ணுவார். சீமான் அண்ணன் இவங்க மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா 500 பேர் லைனாக பேனர்ஸ்லாம் வச்சு அவங்கள நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் இந்த திராவிட கூட்டம் இவங்க செய்யவே மாட்டாங்க. இவங்க நோக்கம் என்னன்னா, இவங்களுடைய அரசியலை இங்கே நம்ம உள்ளே கொண்டு வந்து நல்லா இடித்து வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், சின்ன பசங்கிட்ட போயிட்டு உங்களுடைய இந்த பரப்புரையை செஞ்சு ஈவேரா மட்டும் இல்லைனா, கலைஞர் மட்டும் இல்லைனா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பரப்புரையை, ஒரு அரசியல் தேர்தல் பிரச்சாரத்தை இவங்க எங்கே பண்ணுறாங்கன்னா ஸ்கூலில் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இது தப்பு இல்லையா, இதெல்லாம் பண்ணலாமா, இதை பண்ணிவிட்டு ஒரு பிராமணர் ஒரு கல்வித்துறைக்கு மினிஸ்டராக வராரு. அவர் என்ன செய்ய போகிறாரு, அவருடைய கொள்கைகள்லாம் என்ன, அவர் கல்வித்துறையில் கொண்டு வர போகிற மாற்றங்கள்லாம் என்ன. ஆனால் அவர் வரதுக்கு முன்னாலேயே பிராமணர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால அங்கே போய் உட்காரு. ஒருத்தர் கீழ் ஜாதி, ஒருத்தர் என்னோட கீழே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நம்பி இவரை ஒருத்தன் ஒடுக்குனான்னா அது தப்பு. ஆனால் அதே மாதிரி இவன் மேலே இருக்கான், அவனை பிடிச்சி கீழே பிடிச்சி வாரி விடு, அவன் காலை பிடிச்சி வாரு, அதுவும் ஜாதி வெறி தான், அதுக்கு பேரும் ஜாதி வெறி தான், அதுக்கு பேரும் நீங்கள் ஒருத்தங்களை ஒடுக்குறீங்க. இவன் பிராமணன் அப்படின்ற ஒரு காரணத்தினால நீங்கள் இவனை ஒடுக்குறீங்க. இப்போ இந்த கூட்டமெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும்னு யோசிங்க. ஆனால் விஜய் இன்னைக்கு இவங்களுடைய மொழியை இவர் இன்னைக்கு பயன்படுத்துகிறார். செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இதெல்லாம் அங்கே மாற்றிக்கணும். ஆனால் இவரே நான் திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள். எப்படி ஆகும்? திராவிடம்னா அது வேற, தமிழ் தேசியம்னா வேற. தமிழ் மண்ணுக்கான அரசியல்னா வேற, திராவிடம்னா வேற. திராவிடம்னா தமிழை அழிப்பது தான் திராவிடம். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எவ்வளோ விஷமாக இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த விஷமான குரூப்பு என்றைக்குமே இவங்க ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. விசிகா, திருமா, ஆளூர் ஷானவாஸ், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு மிக ஆபத்தான அரசியல்வாதிகள் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கோங்க. ரைட், நன்றி.